ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனிஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் கிடையாது, இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து பேபி வந்து பிறந்துருவாங்க. யாருக்குன்னா என்னோடய சிஸ்டருக்கு. ஸோ என் தங்கச்சியோட 5th month வளைகாப்பு வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 5th month ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கள்ல, மருந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. அண்ட் அவங்க வீட்லேயும் வந்துட்டு பூச்சி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் வந்து நிறைய பூலாம் வச்சு டெக்கரேட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்களாம் வந்து போயிட்டு இருக்கோம். நாங்கள் மருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து மருந்து அப்படின்றது என்னென்னா, வெத்தலையில் வந்து குங்குமப்பூ, பால் அதெல்லாம் வந்து கொடுப்போம். ஸோ இப்போலேருந்து தான் அங்கே குங்குமப்பூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபேமிலியும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் வார மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நடத்தினோம். அண்ட் இந்த மாதிரி ஜஸ்ட்டு பூ வச்சுமே சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 5th month அப்படின்றதுனால வயிறு ரொம்ப தெரியல, அதனால் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்றதுக்காக ஒட்டியானை வந்து நல்லா மேலே தூக்கி போட்டிருந்தோம். ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் மெமரிஸ் இல்லை, அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபார்மாலிட்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சித்தி பாரு, இங்க வா, சித்தி பக்கத்துல வந்து நில்லு. சித்தி வந்து சாரி எல்லாம் கட்டியிருந்தா அவளுக்கு பிடிக்காது, பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா தான் பிடிக்கும். அதுதான் அதுதான். அப்படியே மென்னு சாப்பிட்ரு. பூ வச்சுட்றோம். லைட் இல்ல இல்ல அப்படி ஆசீர்வாதம். ஸோ பாப்பாவோட பர்த்டேக்கு இந்த டைம் வர முடியல, ஏன்னா அவள் இங்கே இருந்தது பாண்டியில் இருந்ததுனால நாங்கள் சென்னையில் இந்த டைம் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதனால் வர முடியல. அதனால் வந்த உடனே வந்து அவளுக்கு வந்து இந்த ஒரு மேக்கப் செட் ட்ராலியை வந்து கொடுத்துட்டா. இது லாஸ்ட் இயரே இதே மாதிரி கிச்சன் செட் ஒன்று கொடுத்துருந்தா. ஆக்சுவலி அதுவுமே ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. அப்பயே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சும்மா கேட்காம திருப்பியும் வந்துட்டு ஹிமானி கேட்டான்னு சொல்லிட்டு இவள் புதுசாக வந்து ஒரு இந்த செட் வேறு, மேக்கப் செட் வேறு வாங்கி கொடுத்து வச்சுருக்கா. ஸோ மேக்ஸிமம் எல்லா டாய்ஸும் அங்கே இருக்கிறது அவள் சித்தி வாங்கி கொடுத்தது தான். ஆனால் அவள் செம்ம ஹாப்பி பாப்பா.
இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. அவள் வந்து சென்னையில் தான் இருக்கா. ஏன்னா அவள் ஒர்க் வந்து அங்கே இருக்குது அப்படின்றதுனால. ஸோ ஒரு நாள் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். நம்ம லன்ச் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம், கெட் டுகெதர் மாதிரி. அண்ட் நம்ம சமைச்சு போனோம்ல, இந்த புளி சாதம் தயிர் சாதம் வந்து லைக் நம்ம யூஸ்வலாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இதான் பண்ணுவோம். பட் ஸ்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு எக்ஸ்ட்ராவாக பிரியாணியுமே வந்து செஞ்சுருந்தேன். ஸோ மட்டன் சீரக சம்பா பிரியாணி இருக்குல்ல, அது வந்து செஞ்சுருந்தோம். ஸோ ஓவராலாக என்னென்ன மெனு பண்ணியிருந்தேன்னா, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து புளி சாதம், புதினா சாதம், அதுக்கப்புறம் பிரியாணி. இதுதான் வந்து மெனு. அதுக்கப்புறம் ரைத்தா, முட்டை அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த பர்டிகுலர் டே. ஏன்னா லைக் ரொம்ப கான்ஷியஸாக வந்து நல்லா செய்யணுன்றதுக்காகவே செஞ்சது, குட்டி பாப்பாக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால் சூப்பராக வந்து அந்த லன்ச் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. ஸோ ஹேமாவுக்கு மட்டும் சமைச்சு போடுறது அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு லைக் 2 பேர் 3 பேர் அது மாதிரி 2 பேர் அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால் எப்பயுமே ஏதாவது ஒரு இது மாதிரி ஃபங்க்ஷன், அந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே பாட்டி அம்மா எல்லாருமே வந்துடுவாங்க. அப்போ தான் வீடு கொஞ்சம் நிறைவாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஒரு 2 பேர் மட்டுமே செஞ்சு சாப்பிட்டா அது அந்தளவுக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பாட்டிக்கு பர்த்டேன்றதுனால முன்னாடி நாளே நாங்கள் கேக் கட்டிங்குமே பண்ணி அந்த டே சூப்பராக போச்சு. Happy birthday to and Tata. ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு இந்த டே சூப்பராக போச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then it's bye from Tanisha and thank you so much for watching my videos. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா do like, share and subscribe. Bye.